ஹலோ, மாற்றம் விரும்பிஸ் எல்லாம் மாற்றம் வேணும்னு சொல்லி விஜயண்ணா கோட்டு போட்டீங்கல்ல. என்னடா மாற்றம் சொல்லுங்கடா, என்ன மாற்றம் வேணும், கல்வியில என்ன மாற்றம் வேணும், மருத்துவத்துல என்ன மாற்றம் வேணும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. கேட்டா விஜயண்ணா ஒரு தூய சக்தி, கரப்ட் ஃப்ரீ கவர்னன்ஸ் அப்படின்னாங்க. ஆனா கடைசியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 விஜய் பாஸ்கரை உள்ள சேர்த்திருக்காங்க. டபுள் ஆக்ஷன், பிகில் படம் மாதிரி. அப்பா விஜய், தம்பி விஜய், பையன் விஜய் 2 பேருக்கு என்ன மாறுதல்னா ஹேர் டை மட்டும் தான். கமல்ஹாசன் மாதிரி அப்படியெல்லாம் உயிரை கொடுத்து நடிக்கலாம் மாட்டாரு. ஜஸ்ட் ஒரு வித்தியாசம் தான் அப்பாக்கும் பையனுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு 2 டபுள் ஆக்ஷன் பிலிம் பனையூர்ல ஓடி இருக்கு. 2 பேரும் பாத்தீங்கன்னா மாபெரும் தூய சக்தி. ஒருவர் மேல நில மோசடி வழக்கு, இன்னொருத்தர் இன்ட்ரோவே தேவையில்லை, குட்கா புகழ்ந்தா ஊரே கூப்பிடுது. என்னடா மாற்றம் சொல்லுங்கடா, மாற்றத்தை கொண்டு வருவீங்களேன்னு பார்த்தா இன்னைக்கு ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஊர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து என்ன சொல்றாரு மேடையில, எல்லாரும் புதிய மாற்றம் புதிய நம்பிக்கைன்னு எல்லாரும் இன்ஸ்டாலையும் எக்ஸ் தளத்திலையும் ட்ரெண்ட் பண்ணி விடுங்க அப்படின்றாங்க. இதுல மாறுறது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா படத்தை வச்சுக்கிட்டு வேட்டி சட்டை, கரை வேட்டி சட்டை கட்டிட்டு ஊருக்குள்ள வந்தவங்க இன்னைக்கு டி ஷர்ட் போட்டுட்டு ஒரு சினிமா டைலாக் தான், விஜய் அவர்களுடைய டைலாக் தான் நினைக்கிறேன், யூத்தாமா சச்சின் படத்துல ஐயாசாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யார தீய சக்தின்னு சொன்னீங்களோ அவங்கள எல்லாம் உள்ள எடுத்து தூய சக்தி அப்படிங்கிற இமேஜ் போய் மக்களை திரும்பவும் முட்டாளாக்கி உள்ளது இந்த அரசு.